வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளாரில் வந்து எப்படி வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு இதில் 5 பெட்டல்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எப்படி த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு இடையில சொல்கிறேன் டிப்ஸு இல்லை ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் சொன்னாலுமே உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும், பழகுறதுக்கும் உங்களுக்கு சிரமமாக இருக்காது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு ஃப்ளார் வந்து இப்போ இதில் நான் வந்து 5 பெட்டல்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த 5 பெட்டல்ஸில் வந்து நம்ம வந்து எப்படி த்ரெட்டை வச்சு த்ரெட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த இடம் குறுகின இடமா இருக்கும், இங்கே கொஞ்சம் அகலமாக இருக்கும். இப்போ அந்த ஃப்ளாருக்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து தான் எடுக்கணும். இங்கேருந்து எடுத்து ஆரம்பிச்சுட்டு தான் அடுத்த பக்கம் போகணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து இடம் வந்து குறையா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கணக்குள்ள உள்ளே வரைய போகாமல் இந்த மாதிரி வெளியிலேயே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் வந்து புரியும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இதை வந்து வெளியில் போட்டிருக்கோம், இந்த ரவுண்டுக்கு வெளியில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம போடுறது வந்து இப்போ ரவுண்டுக்கு உள்ளே போட போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் போடணும். நம்ம அந்த மேலே இருக்கிற பெட்டலோட இது வந்து சேஃப் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனாலையும் உள்ளே இருக்க பெட்டல்ஸோட இது வந்து கொஞ்சம் குறுகினாப்பில் இருக்கிறதுனாலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொதல் 2 லேயர் வந்து உள்ளே வெளியில் போகாமல் உள்ளேயே அந்த பெட்டலுக்குள்ளேயே வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா 3வது பெட்டல் வந்து அந்த நம்ம வரைஞ்சிருக்க அந்த கோட்டுக்கு வெளியில் போகிற மாதிரி ட்ரா பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸை போடுறப்ப அது வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செட் ஆகி டிசைனுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்கள், நம்ம இப்போ இதை வந்து அந்த கோட்டுக்கு வெளியில் போட்டிருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம இந்த கோட்டுக்கு உள்ளே போடுறோம். இதை நம்ம கோட்டுக்கு வெளியில் போடுறோம் பாருங்கள். இப்படி போடுறப்ப அந்த இடத்துக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அந்த மேலே நம்ம அதிகமாக இடம் இருந்தாலுமே இப்படி போடுறதுனால வந்து இடத்த வந்து கம்மி பண்ணி நல்லா நீட்டாக போட முடியும். மேலே அதிகமாக இருந்தாலுமே அது வந்து போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் போடணும். நம்ம 2 இது அந்த லைனுக்கு உள்ளே போட்டுட்டு அந்த ட்ரா பண்ண அந்த பெட்டலுக்கு உள்ளே போடணும். ஒரு லேயர் மட்டும் வெளியில் அங்கே பாருங்கள். இப்போ நான் வெளியில் போட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு 2 லேயர் வந்து உள்ளே போடுறோம் பாருங்கள். இப்போ நம்ம போடுறது வந்து இதுக்கு உள்ளே போடுறோம். உங்களுக்கு இதை வீடியோவை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம அந்த லேயருக்கு வெளியில் போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த ஃபினிஷிங் வர்றப்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப பாருங்கள்.
வெளியில் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி வேறு வீடியோ, வேறு ஒரு ஆரி ஒர்க்கோட வீடியோ எதுவும் வேணும் அப்படின்னா, பழகணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் கமெண்ட்க்கு ரீப்ளை பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோஸ் வந்து போடுறேன். இப்போ நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோதான் இந்த பெட்டல்ஸோட ஷேப் வந்து. நம்ம வந்து இதை நான் வந்து இப்போ சுற்றி செயின் ஸ்டிச் வந்து போடாமல் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து வந்து செயின் ஸ்டிச் போடலை. இப்போ வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பெட்டல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த பெட்டலை சுற்றியும் பெட்டல்ஸை சுற்றியுமே நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டோம். இப்போ இதிலேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த இதை வந்து எப்படி நம்ம ஆரம்பித்த மாதிரி தான் இந்த ஓரத்தில் எடுக்கணும். எடுத்துகிட்டு வெளியில் ஒரு செயின் போடணும். போட்டுட்டு இப்போ உள்ளே கொண்டு போகிறப்ப உள்ளே ஒரு செயின், அதுக்கப்புறமா வெளியில் ஒரு செயின். அதே மாதிரி இங்கிட்டு வர்றப்பையும் அதே மாதிரி தான், உள்ளே ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். ஆனால் நம்ம அடுத்து போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெளியில் ஒரு செயின் போட்டோம் பார்த்திங்கன்னா, அதை வந்து வெளியே போடாமல் இந்த மாதிரி உள்ளேயே 2 லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் போட்டீங்க அப்படின்னா தான் இந்த பெட்டல்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 2 பெட்டல்ஸ் இதில் போட்டுக்கணும். இப்போ 2 லேயர் வந்து நம்ம உள்ளே போட்டோம். இப்போது அடுத்த லேயர் வந்து உள்ளே விட்டுட்டு பாருங்கள், செயினுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வெளியில் ஒரு ஸ்டிச்சு. இப்போ நம்ம போடுறது வந்து உள்ள செயினுக்குள்ளே ஒன்று, வெளியில் ஒன்று அப்படி போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியில் எடுத்தோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளேயே இந்த ஸ்டிச்சஸ்க்கு இந்த செயினுக்கு உள்ளேயே வந்து 2 லேயர் வந்து த்ரெட்டில் வந்து இது லேயர்ஸ் வந்து எடுக்கணும். பாருங்கள், நான் ஒன்று எடுத்துட்டேன், இன்னொன்று எடுக்கிறேன் பாருங்கள். நான் வந்து செயினுக்கு வெளியில் போல் உள்ளேயே தான் எடுக்கேன். அதே மாதிரி தான் எடுக்கிறமே பாருங்கள். உள்ளே போகிறப்ப மட்டுமே, உள்ளே எடுக்கிறப்ப மட்டும் வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று அந்த மாதிரி எடுங்க. ஒரு லேயர் வந்து உள்ளே ஒன்று, ஒரு லேயர் வந்து வெளியில், அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது ஃபில் ஆகுறப்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைனுமே பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் உள்ளேயே போடுறோம் பாருங்கள், அந்த பெட்டல்ஸ்க்குள்ளேயே. இப்போ போட போகிற லேயர் வந்து பெட்டல்ஸ்க்கு வெளியில் வரும் பாருங்க. இப்போ நம்ம 2 வந்து உள்ளே, இந்த 2 தான் உள்ளே போட்டோம். இப்போ போட போகிறது வந்து வெளியில் போடுறோம் பாருங்க. உள்ளே ஒரு செயினை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் சின்னதாக ஒரு லாக், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போடுறப்ப அது வந்து சேஃப் பார்க்குறக்கு, அந்த ஃப்ளவரோட சேஃபும் நல்லாயிருக்கும். நீங்கள் போடுறப்ப உங்களுக்குமே அது வந்து அந்த பெட்டலை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காது. இந்த மாதிரி போடுறப்ப பாருங்கள், 2 லேயர் உள்ளே போட்டுக்குவோம். நான் அதை மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து போடுறதுக்கு வந்து அவ்வளோவா புரியாது. நம்ம தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் வந்து மறுபடியும் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து உள்ளே எடுத்து மறுபடியும் வெளியில் ஒரு செயின். அப்படி எடுக்கிறப்ப இந்த இடம் வந்து நல்லா ஃபில்லாகவும் டிசைனுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரியில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த இது ஆரி வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்குன்றது வந்து எனக்கு தெரியும். அதனால் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்க்கு வந்து ரீப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி ஸ்டிச்சஸ் ஆரி ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அது என்ன ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. நான் வந்து உங்கள் கமெண்ட் வந்து ரீப்ளை பண்ணுறேன். அதுக்கான வீடியோஸும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து போட்ட பெட்டல்ஸ்க்கும் இப்போ போட்டிருக்க பெட்டல்ஸும் பாருங்கள். இது வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்ட பெட்டல். இது வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடாமல் போட்ட பெட்டல்ஸு. இந்த செயின் ஸ்டிச் போட்டது வந்து எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். செயின் ஸ்டிச் போடாமல் போட்டது. அதனால் நீங்கள் செயின் ஸ்டிச் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டு பழகுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பழகிறதா இருந்தாலும் சரி, ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிருக்க இடம் ஃபுல்லாமே செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நீட்டாக வரும். இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து வராது. இதை ரெண்டையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது செயின் ஸ்டிச் போட்டுட்டு போட்டது, இது செயின் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு முன்னாடி போடாமல் போட்ட பெட்டல்ஸு. இந்த செயின் ஸ்டிச் போட்டது எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். போடாமல் போட்டதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதனால் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு பார்த்துட்டு அதுக்கு ஃபுல்லாக வரைஞ்சதுலாம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நீட்டாக அழகாக வரும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.